சேனல். இன்றைக்கி எங்களோட 10th ஆனிவர்சரி. இந்த ஆனிவர்சரி நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனிவர்சரி டேட்டு கரெக்டாக ஸ்கூல் டைமில் வந்துட்டு. ஸோ ஸ்டெஃபான் ஸ்கூலுக்கு போகிறான்னு சொன்னோன்னே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் வேறு வழி இல்லை. இன்றைக்கி நம்ம ஆனிவர்சரி சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும். ஸ்டெஃபான் அப்பாவுக்கும் பிடிச்ச மாதிரி செய்யணும், ஸ்டெஃபானுக்கும் பிடிக்கணும், ஸ்கூலுக்கும் அவன் ஹாப்பியாக போகணுங்கிறது தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரியே மெனு ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க என்ன செஞ்சேன்னு பார்க்கலாம். மார்னிங் எழுந்திரிச்சி கிச்சனுக்குள்ளே வந்த உடனே சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சு வச்சுட்டேன். நைட்டு கொண்டக்கடலையும் ஊற வச்சுருந்துச்சு, அதையும் ப்ரெஷர் குக்கர் போட்டு வச்சுட்டேன். சைடு பை சைடு காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக மாறினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போக மட்டும். அது பச்சை வாசனை போனதும் 2 பழுத்த தக்காளி வெட்டி அது கூட போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி ஓரளவு வெந்ததும் தேவையான மசாலா போட்டுக்கிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மசாலா எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா வதங்கணும். மசாலையெல்லாம் நல்லா வதக்குங்க. எண்ணெயில் 1 நிமிஷம் வதங்கினா போதும். அது கூடவே வேக வச்ச சென்னாவை அந்த தண்ணியோடையே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சென்னாவில் உப்பு போட்டிருக்கனால உப்பு பார்த்து போட்டால் போதும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. அது மசாலா சென்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வேகட்டும். ஸ்டெஃபானும் பாப்பாவும் முழிச்சு வந்துட்டாங்க. அவங்களுக்கும் கையோட நாட்டு சக்கரை போட்டு பால் ஆற்றி இப்போ பாருங்கள், கொண்டக்கடலையும் மசாலையும் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு, இப்போ அதிலேருந்து கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து அது கூடயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிரேவி கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதே கிடையாது. இவ்வளோ தான் குருமா ரெடி. வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். டக்குன்னு செஞ்சிடலாம், நம்ம டைம் எல்லாம் ஆகாது. சைட் பை சைட் கொஞ்சமாக சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸ்டெஃபான் ஸ்கூலுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் சப்பாத்தி தான். சப்பாத்தி போடுற அன்னைக்கெல்லாம் அவர் லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தி தான் கொண்டு போவோம். ஆனிவர்சரி அன்னைக்கு காலையிலே ஸ்வீட் இல்லைன்னா எப்படி, கேசரி தான் செய்ய போகிறேன். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக வரும். கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆகும். மஸ்ட்டாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லணும். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு தேவையான நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே நெய்லையே ஒரு கப் ரவை போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி லோ ஃப்ளேமில், அது கருகிடக்கூடாது, ஒரு 2-3 நிமிஷமாவது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே வறுத்தெடுங்க. கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி எடுத்து நான் கெட்டில் இருக்கனால வெந்நீர் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பக்கத்தில் தண்ணியை அளவு எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம கலர் பொடி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நீங்கள் விரும்பினா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுட வச்சுருக்க தண்ணி அப்படியே ஊற்றிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பையை கட்டி இல்லாமல் கிண்டி விடுங்க. ரவை ஃபுல்லாக தண்ணி அப்சர்வ் பண்ணிடும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கிளறுங்க. கட்டி பிடிச்சிட்டா நல்லா இருக்காது. கலர் பொடி ஆட் பண்ணணுன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே ரவை இப்படி கட்டி ஆயிரும். நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ரவை நல்லா வேகணும். ஏன்னா சீனி போட்டதுக்கப்புறம் ரவை வேகாது, அது நல்லா இருக்காது. அதனால் ரவை நல்லா வேகணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்திருக்கு. இது கூடவே 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் போட்டுக்கிடலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும், ஆனால் கட்டி ஆயிரும். பைய கிண்டு கட்டி ஆயிரும். பையை கிளறி விட்டுட்டே இருங்க. கல்யாண வீட்டு கேசரியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்க காரணம் நெய்க்கு ஈக்குவலாக எண்ணெய் ஊற்றுவாங்க. ஸோ அதனால் அது டெக்ஸ்சரும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம இப்போ இங்கே நான் எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணல, வீட்டில் உருக்குன கீ தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பதம் வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக கீ போட்டு நல்லா கிளறுங்க. 1 கப் ரவைக்கு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக வீடே மணக்கும் கேசரி செய்யும்போது.
நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்ற வரை கிண்டிகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் அழகாக ஒட்டாமல் வருது. இப்போ வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுருங்க. சூப்பரான கேசரி ரெடி. நிஜமாக சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. இப்போ ஸ்டெஃபானும் ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அதனால் ஸ்டெஃபானுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம். அடுத்து இன்னொரு மெயின் டிஷ் இருக்குது. ஸ்டெஃபான் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே செஞ்சு ஸ்டெஃபானுக்கு ஒன்றாவது கொடுத்துடணும்னு உட்காந்து வேக வேகமாக செஞ்சிட்ருந்தேன். இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன செய்ய போகிறோன்னு. உளுந்த வடை தான் செய்ய போகிறேன். உளுந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஊறினா போதும். ஊறின உளுந்த தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி ஆகிட்டுனா எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிடும், வடை நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகு, சீரகம், கொஞ்சமாக சோடாத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ சூப்பராக வரும். மிக்ஸ் பண்ண உடனே அப்படியே வைக்கக்கூடாது, வச்சா நல்லா இருக்காது. உடனே வடையை சுட்டு எடுத்துடணும். இல்லைனா வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் விட்டு நல்லா வராது. ஸோ நல்லா விரவிட்டு உடனே சுட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக தட்டி போட்டுக்கோங்க. நல்லா புசு புசுன்னு வரும், எண்ணெயெல்லாம் உரியாது. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வேலை பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கும்போதே என் ஹஸ்பண்ட் அவங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸ்டெஃபான் அவங்க அப்பாவுக்கு ஆனிவர்சரி விஷ் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். நானும் என் ஹஸ்பண்டுக்கு அழகாக எல்லாத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டேன். பார்த்துட்டே இருந்தேன் என்ன ரியாக்ஷன் வருதுன்னு. எல்லாமே சூப்பர்னு சொல்லியாச்சு. அப்படியே ஜாலியாக எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மதியம் சமைக்கலை, பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ஈவினிங் வந்து ஸ்டெஃபான் ஸ்கூலில் இருந்து வந்ததும் டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிடலான்னு சொல்லி கிளம்புனோம். அதுக்குள்ளே என் தம்பியும் தங்கச்சியும் சர்ப்ரைஸாக கேக்கை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு தான் என்னைய சீக்கிரம் கோயிலுக்கு போன்னு அவன் என்ன சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் ஃபேமிலியாக கேக்கெல்லாம் வெட்டி நல்லா ஜாலியாக ஃபன்னாக போச்சு கேக் கட்டிங்கெல்லாம். இன்றைக்கி இருக்க சந்தோஷம் என்றைக்கும் எங்களுக்கு நிலைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். 10 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நமக்கு சப்போர்ட்டாக ஒருத்தவங்க இருக்காங்கங்கிறதே பெரிய சப்போர்ட்டு தான். நான் எப்போவுமே சொல்லுவேன், ஸ்டெஃபான் அப்பாவால் மட்டும்தான் என் உலகம் இவ்வளோ அழகாயிட்டுன்னு. அப்படிப்பட்ட இந்த நாளுக்கு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லாண்டாமா. ஸோ எல்லோரும் கிளம்பி ஈவினிங் கோயிலுக்கு போய்ட்டு எனக்கு பிடிச்ச புனிதர்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு ஸ்டெஃபானையும் டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டோம். இந்த ஆனிவர்சரி எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.